அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எவ்ரிடே நம்ம நினைக்கிறோம், நம்ம சொல்றது எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம பண்றது என்னவோ ஆற்றல் வேலை. அதாவது நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி ஆற்றலா இருக்கும். கொஞ்சம் தான், அதாவது 0.001% தான் பருப்பொருளா இருக்கும். ஸோ நம்ம இந்த தியான நிகழ்ச்சி, இந்த 21 நாள் நிகழ்ச்சியில நம்ம என்ன பண்ணாலும் அது நம்ம ஆற்றலுங்கிறனால கண்டிப்பா பல பேருக்கு அது போகத்தான் செய்யும். நம்ம ஸ்ப்ரெட் பண்றது நம்ம கிட்ட இருந்து இன்னும் 2 பேரு, அவங்க கிட்ட இருந்து இன்னும் 2 பேரு, அப்படி 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 அது பரவும் போது இந்த நம்ம செய்யற இந்த சேவையானது கண்டிப்பா இந்த உலகம் முழுதும், இந்த பிரபஞ்சம் முழுதும் கண்டிப்பா பரவும். நீங்க எல்லாருமே உங்க மூலமா கண்டிப்பா இதை பரப்பிக்கிட்டு தான் வர்றீங்க. எவ்ரிடே நீங்க இதுல பங்கு கொள்ளும் போது நீங்க உங்களுக்கு மட்டும் சேவை செய்யல, இந்த பிரபஞ்சத்துக்கே சேவை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? இதுல நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்டோரி அப்படிங்கிறது, புத்தா சிஇஓ குவாண்டம் ஃபவுண்டேஷன் ஒரு லாபம் வேணும் அப்படின்னு நினைக்காம ஒரு லாபம் அந்த மாதிரி நான் ப்ராஃபிட் என்டைட்டி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த தியானம் அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமா எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும். அந்த நாலேஜ் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுல முக்கியமா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய நிறுவனங்கள், அலுவலங்கள் அங்கெல்லாம் இந்த தியானம் ரொம்ப அறிவியல் பூர்வமா எல்லாருக்கும் போகணும். அதுவும் அந்த ஆபீஸ்லயே அது இன்டகிரேட் பண்ணணும். அந்த ஆபீஸ்ல ஒரு சின்ன ரூம் வைக்கலாம், தியானத்துக்கான ஒரு சின்ன ரூம் வைக்கலாம் அப்படின்னு எல்லாம் நம்ம சஜஸ்ட் பண்றோம். இன்ஃபேக்ட் பெரிய பெரிய கம்பெனிகள்ல, கூகுள்ல சொல்றாங்க, நைக்கில சொல்றாங்க, அங்கெல்லாம் அவ்வளோ பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிலையுமே தியானத்துக்கு தனியா ஒரு ரூம் ஒதுக்கி இருக்காங்களாம். ஸோ அவங்க எம்ப்ளாயிஸ், அவங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருமே, அலுவலர்கள் எல்லாருமே அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ், அந்த ஆஃபீஸ் ஒர்க்கிங் டைம்ல எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் தொடர்ந்து அவங்களுக்கு இருந்துட்டே இருந்தா கண்டிப்பா அவங்க வேலையை பாதிக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, அந்த அலுவலர்கள் அங்க வேலை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு சின்ன பிரேக் கொடுக்கணும். அது சும்மா ஒரு டீ பிரேக்கு போய் குடிச்சோம், ஒரு டீ குடிச்சோம், ஒரு ஸ்நாக் பண்ணோம், ஒரு 5 நிமிஷம் 10 பேரோட பேசிட்டு வந்தோம். அந்த பிரேக் யதார்த்தமா எல்லா இடத்துலயும் நடக்கிறது. ஆனா இந்த பிரேக் என்னன்னா, போய் ஒரு தியான ரூம்ல உட்கார்ந்து கம்ப்ளீட்டா அந்த டிஸ்கனெக்ட் பண்றோம். அந்த நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருந்து கம்ப்ளீட்டா டிஸ்கனெக்ட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ நம்மளை திருப்பி நிலைக்கு கொண்டு நம்ம பிரீதிங்ல கண்ட்ரோல் கொண்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெடி ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் போய் நம்ம வேலையில சேரும்போது, அந்த ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸ் பிரேக்லயோ சேரும்போது நம்ம மனசு தெளிவா இருக்கும். நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி, நம்ம எப்படி வேலை செய்யறோம், நம்மளோட ஐடியாஸ் எல்லாம் எப்படி வருது, அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா வரும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்துட்டு, இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நோக்கத்தோடு இந்த புத்தா சிஇஓ குவாண்டம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கப்பட்டது. இதுல லீடர்ஸை உருவாக்கணும். அவங்க எப்படிப்பட்ட லீடர்ஸை உருவாக்கணும்? வெளியே சிஇஓவா இருப்பாங்க, ஆனா உள்ள புத்தாவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மெயின் நோக்கம். சிஇஓவா இருந்தா அவங்க ரொம்ப டேலண்டடா இருப்பாங்க, ரொம்ப லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கும், எம்ப்ளாயீஸ் கூட நல்லா ஷேர் பண்ணிக்கிற கூடிய மனப்பான்மை இருக்கும், ரொம்ப பிரமாதமா எல்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப டேலண்டடா இருக்கணும். ஆனா உள்ளுக்குள்ளேயே புத்தாவா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? கம்பேஷனா இருக்கணும், ரொம்ப பரிவா இருக்கணும், கனிவா இருக்கணும். இந்த பூலோகத்துக்கும் எந்த சீர்கேடுகள் ஏற்படக்கூடாது, மனுஷனுக்கும் எந்த கேடுகள் ஏற்படக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நல்ல நோக்கத்தோட பிளெண்டா இருக்கணும். அதாவது நம்ம பிசினஸ் உடைய கோல்ஸும் சக்சஸ் ஆகணும், நம்ம சொசைட்டியோட கோல்ஸும் சக்சஸ் ஆகணும். இது ரெண்டும் இணைஞ்சு ஒரு ஒத்திசைவோட போனாதான் அந்த பிசினஸ் ஆனது உண்மையாவே சக்சஸ்ஃபுல். வெறும் ப்ராஃபிட் 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 வேணும் அப்படின்னு லாபம் 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 அப்படிங்கிற நோக்கம் மட்டும் வச்சு போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளை சுத்தி இருக்க இந்த சமுதாயத்துக்கு பல சீர்கேடுகள் வரக்கூடும். இது ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம் முழுசா எவ்வளவு சீர்கேடுகள் நடக்குது. இப்ப ஆக்சுவலா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, லாஸ் ஏஞ்சலஸ்ல எப்படி ஒரு பெரிய தீ விபத்து நடந்துகிட்டு இருக்கு. 4-5 நாளா அந்த பெரிய அவ்வளோ பெரிய சிட்டியே தீயால ஃபுல்லா, அந்த புஷ் ஃபயர்ன்னு சொல்றாங்க, அந்த
ஊரு ஃபுல்லா அப்படி தீ எரிஞ்சு அவ்வளோ பில்டிங்ஸும் நாசமாயி போயிடுச்சான். அவ்வளோ பெரிய சக்சஸ்ஃபுல் சிட்டி லாஸ் ஏஞ்சலஸ், எவ்வளோ பெரிய சிட்டி, எவ்வளோ பவர் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அவங்களால அந்த தீயை அணைக்க முடியல. அப்போ நம்ம எங்கேயோ சீர்கேடுகள் நம்ம நம்ம அந்த மனுஷன் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, இல்லையா? சோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம இயற்கைக்காக பல தவறுகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், ஹியூமனிட்டி செஞ்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்மளுக்கு இப்படி திருப்பி வருது. இந்த குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு சுனாமி, அப்புறம் புது புது நோய்கள், இதெல்லாம் எப்படி நமக்கு வருது? இதெல்லாம் நம்ம வந்து சில சீர்கேடுகள் நம்ம சுற்றுப்புற சூழலுக்கு நம்ம மேலும் மேலும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். பிசினஸ்க்கெல்லாம் பெருசு பெருசா ஆகுது, பெருசு பெருசா செய்யணும். இதுல நமக்கு லாபத்தையே குறிக்கோளா வச்சுட்டு இந்த சைடு நம்ம செய்ய வேண்டிய, இந்த சொசைட்டிக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை மறந்துடுறோம். அப்படிப்பட்ட இந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷன், அதோட அவங்க இந்த புத்தா சிஇஓ குவாண்டம் ஃபவுண்டேஷன் நம்ம என்ன செஞ்சாலும் லாபமும் இருக்கணும், அதே சமயம் மற்றவங்களோட இந்த சொசைட்டிக்கும் ஒரு நல்லது செய்யணும், மனுஷனுக்கும் நல்லது செய்யணும், நம்ம கூட வேலை பார்க்குறவங்களுக்கும் நம்ம நல்லது செய்யணும். அந்த ஒரு நோக்கத்தோட பிஸ்னஸ் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான உன்னதமான குறிக்கோள் வச்சுதான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கம்பேஷனட் ஃப்ரெண்ட்லி என்வாயரன்மெண்ட்னு சொல்றாங்க. இவங்க என்னன்னா ஆரம்பிச்சாங்க, இங்க பாத்தீங்கன்னா இந்த பிரமிட் வேலியை பிகினிங்ல இருந்து ஃபவுண்டர் அப்படிங்கிறவர் வந்து பிரம்மாஸ்ரீ பத்ரிஜி. இவர் தான் நம்ம எல்லாருக்குமே குரு. இவர் வந்து பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கினாரு. இவர் தான் எல்லாருக்குமே கீ இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்திருக்காரு. இவர் எல்லாருக்கும் எப்படின்னா இந்த ஆன்மீகத்தை வந்து மதம் சார்பற்றது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகணும். இது வந்து ஆன்மீகம்ங்கிறது அது வேற, மதம்ங்கிறது வேற. மதத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஆனா ஆன்மீகங்கிற ஒரு ஒரு இதுக்குள்ள வர்றது எல்லா மதக்காரங்களும் வரலாம், எல்லாருக்கும் இதை ஸ்ப்ரெட் பண்ணலாம். இவர் எப்படி இருந்தாருன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமங்களுக்கா போவாராம். ஒரு மனைவியும் அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்களுக்கா போய் சாதாரண மக்களுக்கு போய் நீங்க எல்லாரும் தியானம் பண்ணணும்னு சொல்லி அவரா போய் தியானத்தை சொல்லி கொடுப்பாராம். அப்படி இப்ப நம்ம எல்லாம் உட்காந்து ஆன்லைன்ல உட்காந்து பல பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், இல்ல சின்ன சின்ன ஒர்க் ஷாப் பண்ணி கொடுக்குறோம். ஆனா இவர் எப்படி இல்ல, அப்படியே களத்துல இறங்கிட்டாரு. போவார், ஊர் ஊரா போய் அத்தனை ஊர்களுக்கு போய் மக்களுக்கோட கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த தியானத்தை சொல்லி கொடுத்து, பிரமிட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப ஏன்ஷியன்ட், நமக்கு ஈஜிப்ட்லயே அதெல்லாம் இருந்திருக்கு. இதை நம்ம நாட்டிலையும் அது ஒரு யதார்த்தமானதா கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பிரமிட் மூலம், அந்த பிரமிட்ல உட்கார்ந்து தியானம் செஞ்சா பல மடங்கு அதோட சக்தி கூடும் அப்படிங்கறத அவர் நல்லா உணர்ந்து எவ்வளோக்கு எவ்வளோ பிரமிட் கட்டணும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பிரமிட் வேலி அப்படிங்கிற இடத்துலையும் ஒரு பெரிய பிரமிட் கட்டியிருக்காரு. அதுல 4000 5000 பேர் அட் டைம் உட்காந்து தியானம் செய்யலாம். நானுமே அங்கெல்லாம் போயிருக்கேன், 2 தடவை போயிருக்கேன். சந்திரசேகர் புலமர செட்டி சார் நடத்தினார் அட்வான்ஸ் மெடிடேஷன் ரிட்ரீட் அப்படின்னு சொல்லி 5 நாளைக்கு அந்த ரிட்ரீட். ஸோ நம்ம போய் அங்கே தங்கலாம். அங்கே போய் தங்கி அங்கே நல்ல வசதிகள்லாம் இருக்கு, எல்லா வகையான வசதிகளும் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் அவங்க நடத்தும் போது நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது அவ்வளோ ஒரு நிம்மதியா இருக்கும். நம்ம வெளி உலகத்தையே மறந்து இருந்து நம்ம அங்கேயே தியானத்தை பத்தி கற்றுக்கலாம், இயற்கையோட ஒன்றி இருக்கலாம். நம்ம கூட இருக்கவங்களோட நம்ம சேர்ந்து எல்லாம் செய்யும்போது அந்த 5 நாள் வேற உலகத்துல இருக்க மாதிரி இருக்கும். இன்னொரு முறை நான் வந்து அங்க கிரியா யோகா அப்படின்னு ஒரு ரிட்ரீட் நடந்துச்சு. அந்த ரிட்ரீட்லயும் போய் அங்கிருந்து தங்கி இருந்து பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் வந்து பிரம்மாஸ்ரீ பத்ரிஜி சார் நமக்கு கொடுத்துருக்காருன்னா நம்மளும் ரொம்ப லக்கி, அதிர்ஷ்டசாலிகள். அவருக்கு நம்ம கோடி கோடி நமஸ்காரம் செய்யணும். இப்படி ஒரு சேவையை பிரம்மாண்டமா இந்தியாவுக்கு செய்யறாரு. இன்னும் உலகம் முழுக்க அவரோட சேவை போய்கிட்டே இருக்குது. இப்போ இந்த புத்தா சிஇஓ குவாண்டம் ஃபவுண்டேஷன் இவங்களை சார்ந்தது தான். இவங்க மென்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, பிரம்மாஸ்ரீ பத்ரிஜி இவர் தான் வந்து மெயின் மென்டர். அப்புறம் பத்மஸ்ரீ டிஆர் கார்த்திகேயன் சார் அப்படிங்கிறவர், அவர் வந்து ஃபார்மர் டைரக்டர் ஆஃப் சிபிஐ இருந்திருக்காரு. மற்றபடி ஃபார்மர் டைரக்டர் ஆஃப் சிஆர்பிஎஃப் இருந்திருக்காரு. இது மாதிரி பல லாபம் சார்ந்த இல்லாத நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸுக்கு அவர் மென்டரா இருந்திருக்காரு. அவர் எப்பவுமே சந்திரா சாரோட ப்ரோக்ராம்ஸுக்கு முழு ஒத்துழைப்பு, மென்டர்ஷிப் இருப்பாரு. நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல அவரோட 40 டே ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா
கார்த்திகேயன் சார் ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஆனா குவைட்டா பேக்ரவுண்ட்ல இருப்பாரு. அவர் அங்க இருக்காருங்கிறதே தெரியாது. ஆனா எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு வருவாரு. ஏதாவது ஒரு நல்ல இது நடக்குது அப்படின்னா டக்குன்னு அந்நேரம் ஆன்லைன்ல அவர் வந்து அவர் சொல்லுவார், இது ரொம்ப நல்லா நடக்குது, நல்லா போகுதுன்னு சொல்லி. அப்படி அவர் வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸுக்குமே சந்திரா சார் கூட போவாரு. இந்த குளோபல் மெடிடேஷன் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. அதுலயும் அவர் வந்து ரொம்ப முன்னிலையில இருந்து பங்கு கொள்வாரு. இது போக டாக்டர் எஸ்.வி. பாலசுப்ரமணியம் அவர் தான் வந்து பன்னாரி அம்மன் குரூப்புடைய ஃபவுண்டர் சேர்மன். அவரும் முழு ஒத்துழைப்பு இந்த புத்தா சிஇஓ குவாண்டம் ஃபவுண்டேஷனுக்கு. இது போக பத்மஸ்ரீ டாக்டர் ஆர்.வி. ரமணி, அவர் ஃபவுண்டர் மேனேஜிங் ட்ரஸ்டி ஆஃப் சங்கரா ஐ ஃபவுண்டேஷன். இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ல இருக்கவங்க தியானம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து அவங்க நமக்கு ஒரு முன்னோடியா இருக்காங்க. இவ்வளவு பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கவங்க இப்படி தியானத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் சப்போர்ட் கொடுத்துதான் அவங்க முன்னுக்கு வரணுங்கிறது கிடையாதே. ஆனா அவங்க உணர்ந்திருக்காங்க இந்த தியானம் வந்து ரொம்ப லேசானது கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் கூட அப்படி சொன்னாராம். அவ்வளவு பெரிய இதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா அவரும் சொல்றாராம் தியானம் வந்து நம்ம வாழ்க்கையில எவ்ரிடே நம்ம கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கியத்துவம். ஸோ நம்மளோட மென்டர்ஸ்க்கெல்லாம் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இது போக இவ சந்திரா புலமரட்டி சார் அப்படிங்கிறவர், இவர் தான் இதோடைய ஃபவுண்டர். இவர் வந்து ஃபார்மர் வைஸ் பிரசிடென்டா இருந்திருக்காரு, ஐபிஎம் கார்பரேஷன்ல இருந்திருக்காரு. இவர் வந்து இவருடைய சக்சஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறாருன்னா தியானத்துல தான் அவருக்கு பல சக்சஸ். அவரோட தம்பி அவர் தான் அவருக்கு இந்த தியானத்தை முதல்ல சொல்லி கொடுத்தாராம். இவரே முதல்ல தியானங்கிறது என்னன்னு தெரியாம இருந்தாரு. ஆனா அவருடைய தம்பி ஜி.கே அப்படின்னு பாசமா அழைச்சிக்குவாரு. அவரோட தம்பி தான் அவருக்கு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் இவரு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் திரும்ப எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரு பத்ரிஜி வந்து அவருக்கு குருவா அவர் ஏத்துக்கிட்டு அவரோட சேர்ந்து இந்த மாதிரி அவரோட கைடன்ஸ்ல இந்த புத்தா சிஇஓ குவாண்டம் ஃபவுண்டேஷனை அவர் தொடங்கினாரு. இவருக்கே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருந்தது. அதை வந்து ஒரு பெரிய கம்பெனி ஐபிஎம் தான் அக்வயர் பண்ணிடுச்சு. இவர் வந்து பல 20 வருஷங்களா இப்ப தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பல பேருக்கு பல ப்ரோக்ராம்ஸ் டீச் பண்ணிட்டு இருக்காரு. எந்த நேரம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஊர்கள்ல வெளிநாடுகள்ல 2 பேரும் சந்திரசரும் அவரோட மனைவி வாணி மேடமும் எல்லா ஊர்களுக்கும் சென்று இந்த தியானத்தை ஒரு ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு சர்வீஸ் என்ன சொல்லலாம், அவ்வளோ டெடிகேட்டடா கமிட்டடா அவங்க எல்லாருக்கும் பரவிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பழகி பார்த்தாலே தெரியும் எவ்வளவு கனிவானவங்க, எவ்வளவு பரிவுடா இருக்கா, எவ்வளவு அன்பா பேசுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். ஸோ எல்லாருமே நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து கண்டிப்பா பிரமிட் வேலிக்கு ஒரு முறையாவது நீங்க போய் பார்க்கணும். இது போக லாரன்ஸ் அப்படிங்கிறவங்க இவங்க ஃபார்மர் ஜெனரல் மேனேஜர் ஆஃப் ஐபிஎம் கார்பரேஷன். இவங்களும் சந்திரா சாரோட வேலை பார்த்துருக்கவங்க. இவங்களும் புத்தா சிஇஓ குவாண்டம் ஃபவுண்டேஷனுக்கு உறுதுணையா இருந்து அதை நிர்வகிக்கும் போது அவங்க எல்லாம் ஒரு டீமா இருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களை புத்தா சிஇஓ குவாண்டம் ஃபவுண்டேஷன் அதோடைய விஷன் நான் சொன்னேன் இல்லையா, டு பில்ட் அ வேர்ல்ட் ஃபுல் ஆஃப் லீடர்ஸ். இந்த லீடர்ஸ் வந்து சாதாரணமான லீடர்ஸ், அவங்க வந்து தியானம் செய்பவர்களா இருக்கணும், கனிவோடு இருக்கணும், பரிவோடு இருக்கணும். அவங்க வந்து அவங்களோட பர்பஸ் லைஃப்ல என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அந்த பர்பஸ் சாதாரணமா இல்லை, எல்லாரோடும் ஒத்திசைவோடு இருக்கணும். இந்த பூமிக்கு பிளானட் எர்த்துக்கும் ஒத்திசைவா இருந்து அப்படிப்பட்ட ஒரு லீடர்ஸ் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். நம்ம நாட்டுக்கு லீடர்ஸ் அந்த மாதிரி வரணும். நம்ம பிசினஸுக்கு அந்த மாதிரி லீடர்ஸ் வந்தா இந்த உலகமே வந்து நியூ எர்த் அப்படிங்கிறாங்கல்ல, புது எர்த் அப்படிங்கிற அந்த மாதிரி ஆயிடும் நம்ம எர்த் அப்படின்னு சொல்லி ஒரு உன்னதமான விஷன் அவங்களுக்கு இருக்கு. இந்த இந்த விஷனை வந்து எப்படி அவங்க செயல்முறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் அவங்களோட மிஷன். இதை வந்து எப்படி அவங்க பண்றாங்கன்னா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் லீடர்ஸ், தொழில் முனைவோர்கள், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து தியானத்தை வந்து ஒரு நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு மெத்தட்ல தியானத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப நம்மளே பார்த்திருக்கோம் இந்த 21 நாள் தியானம், இது போக 40 நாள் தியானம், இது போக 2 நாள் ஒர்க் ஷாப்ஸ் நடத்துறாங்க. இது போக பல புஸ்தகங்கள்லாம் அவங்க ரிலீஸ் பண்றாங்க. அந்த பிரெத் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் புக்கு, இது போக இன்னும் 2-3 அந்த
மாசம் மாசம் வந்து ஒரு நியூஸ் லெட்டர், ஒரு சின்ன மேகசின் மாதிரி அவங்க என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க அந்த மாசம் ஃபுல்லா அப்படிங்கிறது அழகா ஒரு மேகசின் மூலமா வெளியே வருது. ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு நிறைய ப்ரோக்ராம், ஆன்லைன் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம எவ்வளோ அழகா சயின்டிஃபிக்கா அப்ரோச் பண்ணோம்னா அவங்க உடனே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப அருமையான ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு வருவாங்க. நம்ம அந்த புத்தா சிஇஓ குவாண்டம் ஃபவுண்டேஷனோட டீம்ஸ் அப்படின்னு நீங்க போய் அந்த பிஹைண்ட் த சீன் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் யங்ஸ்டர்ஸா இருப்பாங்க. அவங்க எல்லாரும் வந்து இந்த டெக் சாவி அப்படிங்கிறாங்கல்ல, அதாவது இந்த டெக்னாலஜி, இந்த இன்டர்நெட் டெக்னாலஜி, இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில எல்லாரும் ரொம்ப ஆம், பிரமாதமா ஆக்ட் பண்ணுவாங்க. இந்த புத்தா சிஇஓ குவாண்டம் ஃபவுண்டேஷனுக்கு அந்த டீம், பின்னாடி இருக்கிற டீம் ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் தான். அவங்க எல்லாரையும் சந்திரா புலமரசெட்டி சார் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜியும் நம்ம தியானத்து கூட எவ்வளோ அழகா இன்டகிரேட் பண்ணி இப்போ பியூட்டிஃபுல்லா அவங்க வந்து ஒரு ஆப் இது பண்ணியிருக்காங்க. புத்தா சிஇஓ ஆப் அப்படிங்கிறதையும் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் வேணாலும் எந்த நேரம் வேணாலும் அந்த ஆப்பை வந்து உங்களோட லேப்டாப்ல உங்க ஃபோன்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபோனில் தான் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிட்டு அதில் வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸும் அழகாக போட்டிருக்கோம். என்னென்ன ப்ரோக்ராம் எந்தெந்த நாள் நடத்துகிறாங்க. அதில் நீங்கள் வந்து உங்களையே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களையும் அதை ட்ராக் பண்ணிகிட்டே வரும். நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் அதில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை நாள் அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை மணி நேரம் தியானம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் அதை ட்ராக் பண்ணிட்டு வந்து நீங்கள் உங்களையே வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம் அந்த புத்தா சிஇஓ ஆப் மூலமா. அது ஆக்சுவலா இன்னும் நெக்ஸ்ட் ஐ திங்க் லாஸ்ட் வாரம் நம்ம அதை பத்தி ஒரு சின்ன ஒரு வீடியோ காட்டுவாங்க. இது போக இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் அப்படி என்னன்னா, டு டீச் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். இந்த ஆனாபானா சத்தி மெடிடேஷனை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும். தியானத்தை பத்தி பல புஸ்தகங்கள் எழுதணும். யார் யார் புஸ்தகங்கள் எழுதுவாங்க, சில பேர் பெரிய வேற மொழிகள்ல இருக்க புஸ்தகங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுப்பாங்க. அதையும் ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. அப்புறம் புத்தா சிஇஓ கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கம்யூனிட்டின்னு தான் சொல்லலாம். நம்ம எல்லாரும் இப்ப புத்தா சிஇஓங்கிற ஃபவுண்டேஷனுக்குள்ள நம்ம இந்த தியானத்தை பண்றோம். நம்ம இதோட நிப்பாட்ட மாட்டோம் இல்லையா, அடுத்தடுத்து வர ப்ரோக்ராம்ஸ்ல நம்ம பண்ணுவோம். இன்னும் நம்மளுக்குள்ள பல டீச்சர்ஸ் உருவாயிருவாங்க. அததான் சொல்றாங்க, எஸ்டாப்ளிஷ் ட்ரைனிங் சென்டர்ஸ் அண்ட் அகாடமிஸ் அப்படின்னு. ஸோ இது கோச் ப்ரோக்ராம் கூட நடத்துறாங்க. இந்த 40 நாள் தியானம் ப்ரோக்ராம்ல சைட் பை சைடு ஒரு கோச் ப்ரோக்ராம் நடக்கும். கோச் அதாவது யார் யார் அதுல வராங்களோ ஒரு அவங்களே வந்து தியானம் சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சரா ஆகக்கூடிய கோச் ப்ரோக்ராம். அந்த கோச் ப்ரோக்ராம் நான் கூட பண்ணேன். அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அது அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அந்த மியூசிக் ட்ராக்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு வாரம் வாரம் ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. நம்மளே அதை என்னெல்லாம் படிச்சிருக்கோமோ அதை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். நம்ம வீடியோ மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப அழகா சிஸ்டமேட்டிக்கா கோச் பண்ணி கொண்டு வருவாங்க. வாலண்டியர் மெடிடேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சர்வ். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம யார் யார் கோச் ஆயிருக்கோம், யார் யார் வாலண்டியர் பண்ண விருப்பப்படுறாங்களோ அவங்களெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணி புத்தா சிஇஓ ஃபவுண்டேஷன்ல என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அக்ராஸ் இந்தியா நடத்துறாங்க, அக்ராஸ் வேர்ல்டு நடத்துறாங்களோ அதுக்கு எல்லாமே நம்ம வாலண்டியர்ஸ் போய் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்போ இந்த நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க இந்த 21 நாள் ப்ரோக்ராம்லயே நானு, ரத்னவேல் சார், வித்யா மேடம் மட்டும் இல்லையே, எங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே இருக்குது. நீங்க அதை இப்போ ஒரு நாள் ரத்னவேல் சார் உங்களுக்கு அதெல்லாம் ஒரு நாள் தெளிவா சொல்லுவாங்க, யாரெல்லாம் நம்ம டீம்ல இருக்காங்க. பின்னாடி இருந்து இந்த பிளாட்ஃபார்ம், இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்குறாங்க. அதை வந்து எப்படி அந்த பின்னாடி இந்த சௌவர்ணிக்கான்னு ஒருத்தவங்க தினம் தினம் உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் போட்டு விடுறாங்க இல்லையா, விஸ்டம் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி, அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த மாதிரி பலரெல்லாம் சேர்ந்து இருக்கிறவங்க தான் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் அழகா கோர்த்து விட்டுருக்காங்க எல்லாரையுமே.